வின் பண்ண சென்னை நாங்கள் ஃபீல்டு எடுக்கிறோம் அப்படின்னு கதை தான் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த பெங்களூர் பார்த்திங்கன்னா 2வது மேட்ச்லேயே நம்ம பெத்தல் வந்து செமையாக புழக்க ஆரம்பித்தார். அவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்ச கோலியும் வந்து செமையாக அடித்தாங்க. 2 பேருமே அவங்களுடைய அரைசதத்தை பூர்த்தி செஞ்சாங்க. என்னதான் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாலும் 71க்கு 0 அப்படின்ற நிலையில தான் பவர் பிளேயில் முடித்தாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில கேச்சஸ், சில ஃபீல்டிங்ஸ், சில பவுலிங்ஸ் வந்து செமையாக இது பண்ணதுனால அவங்கள ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிஞ்சது. இல்லாட்டி வந்து நிறைய ஸ்கோர் போகும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இருந்தாங்க. 16 ஓவர்ஸ்லேயே 150, 17 ஓவர்ஸில் 150 தான் இருந்தாங்க. கடைசியாக வந்து ஷெஃபர்டு வந்து ஒரு ஆட்டம் ஆடினார் பாருங்க. ஒரே ஓவரில் 33 ரன் கலீல் அகமதை போட்டு பொழந்து 214 எடுத்தா வின் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரஷீத் நல்ல தூக்கம் கொடுக்கலனாலும் ஆயுஷ் மாத்ரே அண்டு சாம் கரன் ஓரளவுக்கு விளையாடினார். பின்னர் வந்து ஜடேஜா வந்து ஆயுஷ் மாத்ரே கூட செமையாக விளையாடினார். புவி ஓவரில் 26 ரன்கள் அதிகபட்சமாக அடித்தார் நம்ம ஆயுஷ் மாத்ரே. அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மெய்டன் 50 வந்து இன்றைக்கி பதிவு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா 48 பந்துகளில் 94 ரன்கள் எடுத்து சதத்தை மிஸ் பண்ணாலும் ஒரு நல்ல நாக்கோட ஒரு நல்ல ஒரு இதோடு தான் இன்றைக்கி வெளில போனார். அதுக்கடுத்து தான் வந்து நம்ம வால் வீரரான நம்ம ஜடேஜாவும் செமையாக வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணி அவருடைய அரை சதத்தை பதிவு பண்ணி ப்ளஸ் வந்து ஐபிஎல்லில் தன்னுடைய அதிகபட்ச ஸ்கோரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரீவிஸுடைய விக்கெட் வந்து ரிவ்யூ நல்ல டைமில் எடுத்திருந்தால் இன்றைக்கி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதை தவற விட்டதுக்கு தான் இந்த மேட்ச்சை வந்து காஸ்ட்டாக வந்து சிஎஸ்கே இது பண்ணாங்க. தோனி வந்தார் 8 பாலில் 12 ரன் அவர் இருந்திருக்கலாம், விக்கெட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சிவம் டூபே 3 பாலில் 6 ரன் அடிக்கணும் அப்படின்ற நிலைமையில் ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தா மேட்ச் மாறி இருக்கும். இருந்தாலும் ஒரு 213 அப்படின்ற ஒரு ரன் வந்து சிஎஸ்கே அடித்தாங்க. சிஎஸ்கே சார்பில் ஆயுஷ் மாத்ரே 94, ஜடேஜா 77, தோனி 12 அடிச்சு வெற்றியின் மூலிமா ஆர்சிபி முதலிடம் போகிறாங்க. ஜடேஜா அன்சங் ஹீரோ, அவர் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஹீரோ அப்படின்றத காட்டியிருக்காரு. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ட்டு தான் ஒரு போர் வீரர் அப்படின்ட்டு ஜடேஜா நிரூபிச்சிருக்காரு. யங் பிளட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிஎஸ்கேக்கு இது அடுத்த சீசனுக்கு உதவும். தோத்தாலும் நம்ம வந்து போராடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.